மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா பக்கமும் அரசியல் கட்சி 2026 யார் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி சர்வே எல்லா பக்கம் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரியான ஒரு சர்வே நாங்கள் எடுக்கிறோம். ஆனால் இந்த சர்வே முற்றிலும் வேறானது. இது எப்படியான சர்வே அப்படின்றத இந்த வீடியோ வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சும்மா 41 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒட்டுமொத்தமாக சர்வே எடுத்து முடிச்சிருக்கோம். அந்த சர்வே விவரங்களை எவ்வளோ எளிமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்ல முயற்சி பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முகம் இருக்குன்னா அது இவருடைய முகம் தான். இவ்வளோ அழகாக இருக்காரு. இவருடைய முகம் தான். இவருடைய பேர் ஏவா வேலு. நிறைய பேர் தெரியுமா தெரியல. ஏவா வேலு அவர்கள். இவர் ஒரு அமைச்சரும் கூட. இவர் எதனால் இன்னைக்கு முதலாவது எடுத்துக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா முழுசாக வீடியோ பாருங்க. அந்த சர்வேயை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எளிமையாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எனவே இதில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கணும். எனவே காரு, பைக்கு, ஆட்டோ வீட்டில் எப்படி ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி இதை கேளுங்க. உங்களுக்கு சில சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, முதலாவது எங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, இவங்க எல்லா பேரும் பயன்படுத்துகிறாங்களே, இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மற்ற நாடுகள் இல்லை மற்ற இடங்கள் இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்டோட, அதாவது இங்கே ஒருத்தர் கார் பயன்படுத்துகிறாரு, இன்னொரு நாட்டில் ஒருத்தர் கார் பயன்படுத்துகிறாரு, இங்கே ஒருத்தர் பைக் பயன்படுத்துகிறாரு, இன்னொரு நாட்டில் பைக் பயன்படுத்துகிறாரு. அது ஏசியாலே வச்சுக்கோமே. இவங்களுக்கும் அவங்களுக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதை பயன்பாட்டில் மட்டும் ஒரு சர்வே எடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம் வச்சுக்கோங்க. இதை தமிழ்நாடு முழுவதும் ஒரு சாம்பிள் வச்சு எடுக்கிறோம். அப்போ நாங்கள் கேட்டப்போ எல்லா பேரும் சொன்ன சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய அதே ப்ராடக்ட், அது காரோ பைக்கோ ஆட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோடைய பயன்பாடு அப்படியே ஏசியாவோட இன்னொரு நாட்டில் வச்சு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களோட ஒப்பிடும்போது ஒவ்வொரு பைக் ஓட்டக்கூடிய நபரும் இருக்கார் இல்லையா, அவர் எல்லா பேருமே மற்ற நபர்களை விட ஒரு ஆண்டுக்கு 3000 12,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாரு. ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர் சுமார் 8,000 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாரு. ஒரு கார் ஓட்டக்கூடிய நபர் 10,000 40,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறாரு. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ஒரே மாடல், ஒரே நேரத்தில் வாங்கின ஒரே மாதிரியான விஷயங்கள். இது எதனால தமிழ்நாட்டில் இப்படியான நிலைமை? நிஜமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் தான் ரொம்ப மோசமான நிலைமை. இது எதனால இப்படியான ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது? இது தமிழ்நாடு முழுவதும், வெறும் சென்னை மட்டும் கிடையாது. சென்னை பரவலாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த நிலைமை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு பைக் ஓட்டுற நபர் 12,000 வரைக்கும், ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர் 25,000 வரைக்கும், ஒரு கார் ஓட்டக்கூடிய நபர் 40,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா அந்த ப்ராடக்ட் அவங்க வச்சுருக்க அந்த பொருளுக்கு செலவு பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா கூடுதலாக செலவு வைக்குது. இது எதனால் வைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோ ஓட்டுற நபர்கிட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் இங்கேயும் டிஃப்ரென்ஸு. அவரோட சேஸ் இருக்குல்ல, அந்த சேஸ் ஃப்ரேம் ஆகட்டும், சஸ்பென்ஷன் ஆகட்டும், டயர் ஆகட்டும், ஸ்டேரிங் ஆகட்டும், இதில் பிரச்சனை. பைக் ஓட்டுறவங்களை பொறுத்த வரைக்கும் டயர் ஆகட்டும், வீல் ரிம் ஆகட்டும், சாக்கப்சர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பிரேக் பேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்ஜின் கிளச் ஆகட்டும், இதில் பிரச்சனை. அதுக்கப்புறம் கார் ஓட்டக்கூடிய நபர் இருக்காங்களே, இவங்களுக்கு டயர் அண்ட் சஸ்பென்சரு, வீல் பேலன்சிங்கு, அண்டர் பாடி சைலன்சரு, அது பிரேக் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஃபியூல் எஃபிஷியன்சி, இவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை வர்றதுனால இதெல்லாம் பிரச்சனை அடிக்கடி வருது. அதாவது மற்ற இடங்களில் இதே ப்ராடக்ட் இருந்தால் செலவு எதுவும் அவ்வளோ வைக்கல, ஆனால் இவங்களுக்கு மட்டும் அதிகமாக செலவு வைக்குது தமிழ்நாட்டில். அது என்ன இன்னொரு பிரச்சனை உருவாக்குது அப்படின்னா, நீங்கள் பைக்கை பொறுத்த வரைக்கும், பைக்கு காரை பொறுத்த வரைக்கும், கார் வச்சுருக்க நிலைமை இன்னும் மோசம் வச்சுக்கோங்க. ஒரு காரை நீங்கள் வாங்கி இங்கே ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட லைஃப் 5 6 வருஷத்தில் என்ன நிலைமை ஆகுது இல்லையா, அந்த 5 வருஷத்தில் நீங்கள் ஓட்டி என்ன நிலைமைக்கு போதோ அது 22 வருஷத்துக்கு அப்புறம் இல்லாட்டி 18 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நிலைமைக்கு போகுமோ அது 5 வருஷத்துல இங்கே ஆயிடுது. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? அதாவது ஒரு வேறொரு இடத்துல ஒரு காரை வாங்கி அவர் 15-18 வருஷம் ஓட்டினார்னா என்ன நிலைமைக்கு ஒரு கார் போகுமோ அது 5 வருஷத்துல இங்கே ஆயிடுது. பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க 10 வருஷம் ஓட்டினா என்ன நிலைமைக்கு வருமோ அது இங்கே 6-7 வருஷத்துலேயே ஆயிடுது. ஒரு ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 11 வருஷத்தில் என்ன நிலைமைக்கு வருமோ அது 7 வருஷத்துலேயே ஆயிடுது. அதாவது லைஃப்பை பார்த்தீங்கன்னா அதுவும் மோசமாகுது. அதனால தான் இந்த பிரச்சனைலாம் எட்டி பார்க்குது. இது எல்லாம் எதனால் வருதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர்லாம் நான் கேட்குறேன், அவர் சொல்கிறாரு எனக்கு பெரிய சிவியராக ஒரு பேக் பெயின் வந்துச்சு, அப்புறம் நிறையா பிரச்சனை சொன்னார், ஆட்டோவில் இருக்கக்கூடிய சிக்கல் மட்டும் சொன்னார்னு வச்சுக்கோங்க. பைக்கு அதிகமாக ஓட்டக்கூடிய இங்கே டெலிவரி பாய் ஒரு பையன், அவங்கள வச்சு நாங்கள் பேசும்போது அவங்க இந்த விரிஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னாங்க வச்சுக்கோங்க. அதோட சேர்த்து பைக்குடைய பிரச்சனைலாம் இதையெல்லாம் அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஓட்டுறதுனால வரதுங்க, ஆட்டோ ஓட்டுறனா வரதாங்க செய்யுது, பைக் ஓட்டினா வரதாங்க செய்யுது, இந்த மாதிரி கடந்து போகிறான்னு வச்சுக்குவேன். ஆனால் அது உண்மை கிடையாது. அப்போ எல்லா நாட்டிலையும் அதானே வரணும், எல்லா இடங்களையும் அதே தானே வரணும்? அப்படி கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா செலவினங்கள் ஆகட்டும் இல்லாட்டி அதோட லைஃப் குறையிறதுக்கு ரெண்டுக்குமே காரணம் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறது. அதாவது ரோடுகளுடைய தன்மை இருக்கு இல்லையா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய நிலைமை இப்படி இருக்கிறது தான் காரணம். இப்போ நினைப்பீங்க இது எல்லாம் நாங்களாக காரணம், அப்படி இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது, அதை ஓட்டி தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நம்பர் ஒன்று இருக்குது. அது என்னன்னா இதுதான், சும்மா 1,40,000 கோடி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ரோடை மட்டும் டெவலப் பண்ணுறதுக்கு கடந்த 4 4.5 வருஷத்துக்குள்ளே கடன் வாங்கப்பட்டிருக்கு.
வாங்கின கடன் மட்டும் சொல்கிறேன், மற்றது சொல்கிறேன். திரும்ப அந்த நம்பரை சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 1,40,000 கோடி. 1 கோடி 2 கோடி அல்ல, 1,40,000 கோடி. இந்த 1,40,000 கோடி வாங்கி 4.25 வருஷத்தில் இவங்க என்ன பண்ணான்னு கவனிச்சு வச்சுக்கோங்க. எந்த விதமான விஷயமும் கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை விட மோசமான நிலைமைக்கு பல இடங்களில் போயிருக்கு. நீங்கள் இந்த நிலைமைக்கு இந்த மாதிரி செலவுகள் கூட வர்றதுக்கோ இல்லாட்டி வேறு பிரச்சனைகள் வர்றதுக்கோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோடு. ஆனால் இந்த ரோடு டெவலப்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்க கடன் அளவு 1,44,000 கோடி. இதை வாங்கி இவங்களால் ஒழுங்காக செலவு பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பிரச்சனை நீங்கள் சந்திச்சிருக்க மாட்டீங்க. இது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இதில் ஒன்று இருக்குது. அது என்ன கேட்குது? அந்த சர்வே ரிப்போர்ட் இன்னொன்று சொல்லுது. அதான் சொல்கிறேன். ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய நபரும் பைக் ஓட்டக்கூடிய நபரும் எல்லா பேருக்குமே அந்த 5 வருஷத்தில் பின்னாடி ஸ்பைனல், அதுவும் லோயர் பெயின் இருக்குல்ல, பின்பகுதியில் முதுகு தண்டுவட பகுதி இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரிய பெயின், பெரிய வலியை சுமக்கிறாங்க. இதற்காக மெடிக்கலா, அதாவது மருத்துவமனைகளுக்கு போய் செலவு பண்ணது இல்லையா, இந்த எல்லா பேரையும் கேட்டப்ப சுமார் 20,000 60,000 ரூபா, 20,000 60,000 ரூபா நான் செலவு பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 வருஷத்தில் எனக்கு பின்னாடி பெயின் வந்ததுனால முதுகில், அதுவும் தண்டுவட பகுதியில். இது யார் சொல்கிறா? ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர்கள். ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர்கள் பெரும்பாலான பேர் கேட்டாச்சு. எல்லா பேருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் பைக்கை ரெகுலராக ஓட்டுறாங்க இல்லையா, அவங்க ஓட்டுற எல்லா பேர்ட்டையும் கேட்டாச்சு. குறைஞ்சது 25,000 ரூபாய் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்கு? அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா விரிஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மணிக்கட்டுலையும் பேக்லேயும் பெயின் இருக்குது. இதை தாண்டி ஆட்டோ ஓட்டக்கூடிய நபருக்கும் பைக் ஓட்ட, காரில் இந்த பிரச்சனை நான் பார்க்கல. ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர்கள் பைக் ஓட்டக்கூடிய நபர்களுக்கு ஷோல்டர் பிரச்சனையும் வருது. இந்த 3 பிரச்சனையும் சேர்த்து அடுத்த 3 வருஷத்துக்குள்ள, அந்த 3-4 வருஷத்துக்குள்ள குறைஞ்சபட்சம் மெடிக்கல் செலவு மட்டும் 50,000 60,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இதில் ஆட்டோ ஓட்டக்கூடிய நபர்கள் தான் அதிகம். இந்த செலவு இன்னொரு பக்கெட்டு. ஒரு பக்கெட்டு உங்களுடைய வாகனங்கள் மோசமான நிலைமைக்கு போகுதுன்னா, இன்னொரு பக்கம் உங்களுடைய ஹெல்த்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்களுடைய ஆரோக்கியம் ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் மோசமாக்குது. எது? இந்த ஒரே ஒரு ரோடு. ஆனால் இந்த ரோடை போடுறதுக்கு தான் 1,40,000 கோடி செலவு பண்ணுறோம். நீங்கள் நம்புங்க, இதை நீங்கள் ஒழுங்காக போடுறான்னு வச்சுக்கோங்க, ஒழுங்காக இருக்குன்னா, குறைஞ்சபட்சம் ஒழுங்காக இருக்குன்னா, வாங்கின கடன் இருக்குல்ல, அதில் ஒரு 80-90% வாங்கி அவங்க ஒழுங்காக போட்டுதான்னு வச்சுக்கோங்க, இந்த எதுவுமே இருக்காது. ஒரு 5 வருஷத்தில் மோசமாகக்கூடிய கார் இருக்கு இல்லையா, அது 15 வருஷம் உழைக்கும் நிச்சயமாக. ஒரு 10-12 வருஷம் உழைக்க வேண்டிய பைக்கு வெறும் 7-6 வருஷத்தில் மோசமாகிறதுக்கு காரணம் இந்த ரோடுகள் தான். இந்த ஆட்டோ இருக்கு பாருங்க, அது 12 வருஷம் 13 வருஷம் ஓட வேண்டிய ஆட்டோ வெறும் 6 வருஷத்தில் குப்பையாக போகிறதுக்கு காரணம் இந்த ரோடு தான். இது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஃபஸ்ட்டு இது புரிஞ்சுக்க முடியுதுன்னா இந்த நிலைமைக்கு யார் காரணம், இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, இந்த தீர்வு உங்கள் கையிலே தான் இருக்குது. இந்த 1,40,000 கோடி வாங்கினார் இல்லையா அந்த திருவாளர், இப்போ தான் நாங்கள் சர்வே ரிப்போர்ட்டுக்கே வரோம். அந்த 1,40,000 கோடியை வாங்கி என்ன பண்ணார்? ஏவா வேலு அவர்கள் தான் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். இவருக்கு கீழே தான் சுமார் 1,40,000 கோடிக்கு மேலே கடன் வாங்கப்பட்டிருக்குது. நாங்கள் எடுத்த சர்வேலேயே, நாங்கள் என்ன சர்வே ரிப்போர்ட் இப்போ எடுத்தோம் சொல்கிறீங்க, என்ன சர்வேனா, இருக்கக்கூடிய 41 டிபார்ட்மெண்ட்டில் யார் மோசமாக கொடூரமாக கொள்ளையடிச்சது, அந்த அமைச்சர்களுடைய பட்டியலாம் வெளியிட விரும்புகிறோம். அதில் முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய நபர் ஏவா வேலு அவர்கள். ஏவா வேலு அவர்களுடைய நெடுஞ்சாலைத்துறை மட்டும் எடுத்திருக்கோம், பொதுப்பணித்துறை இன்னும் நாங்கள் எடுக்கலை. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் வெறும் நெடுஞ்சாலைத்துறை மட்டும் எடுத்து அதில் வாங்கப்பட்ட கடன்கள், அதனால் செய்யப்பட்ட வேலைகள், அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடு, அது மக்கள் உணர வேண்டிய விஷயம். இதை சொல்கிறதுனா நான் குறைஞ்சது 10 லட்சம் டேட்டாவை என்னால் சொல்ல முடியும். ஆனால் உங்கள் எல்லா பேருக்கும் புரியணுன்றதுக்காக தான் ஆட்டோ பைக்கு அதுக்கப்புறம் கார் எடுத்து உங்களுக்கு புரியும் அப்படின்றனால அந்த டேட்டாவை மட்டும் சொல்கிறேன். இதில் இந்த துறையில் வாங்கப்பட்ட கடன் மட்டும், மற்றதை விட்டுருங்க, மற்றதை நான் உள்ளே வரவே இல்லை. இந்த கடன்கள் இருக்கு இல்லையா, இந்த 1,40,000 கோடி, இதில் அடித்த கமிஷன் மட்டும் சுமார் 10,000 கோடிக்கு மேலே இருக்கும். இந்த 10,000 கோடியில் ஏறக்குறைய ஒரு 2,000 கோடி 3,000 கோடி திமுக தலைமை குடும்பத்துக்கு கொடுத்தா கூட இவர் இந்நேரம் இந்த ஒரே ஒரு லோன் ஏரியாவில் மட்டும் சுமார் 8,000-9,000 கோடி அடிச்சிருப்பார். 8,000-9,000 கோடி அடிச்சிருக்கும். 8,000-9,000 கோடி அடிச்சிருப்பாரு. இவருடைய ஒட்டுமொத்த துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொதுப்பணித்துறை அடுத்து சொல்கிறேன். அப்போ தான் இவர் எவ்வளோ பெரிய அளவில் கொள்ளையடிச்சான்றது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களையே அதிகமாக கொள்ளையடித்து வாழ்வாங்கு வாழக்கூடிய நபர் யாருன்னா ஏவா வேலு அவர்கள். இந்த இடத்துல இறுதியாக நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஆள் தான் திருவண்ணாமலையில் கடந்த 15 வருஷமாக தொடர்ந்து வெற்றி பெறார். எப்படி, எதனால் ஓட்டு போடுறீங்க? நான் திரும்ப சொல்கிறேன், நான் திருவண்ணாமலைக்காக போடலை, தமிழ்நாட்டுக்கே போடுறேன். இது பிரச்சனை தமிழ்நாட்டுக்கே. இந்த ஆள் பெரிய அளவில் கொள்ளையடிக்கிறதுக்காக மட்டுமே துறையை கவனிக்கிறாரு அப்படின்னும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாதிப்படையுது, பாழாகுது. ஆனால் இவருக்கு 15 வருஷமாக திருவண்ணாமலையில் தொடர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க, தொடர்ந்து அவரை வெற்றி பெற வைக்கிறாங்க. என்ன காரணம்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம்.
அவ்வளோ பெரிய உத்தமனையா தேர்வு செஞ்சீங்க. இவர் மட்டும் கிடையாது. இவர் வெற்றி பெற்று இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம், தமிழ்நாட்டில் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் இந்த ஆள் தான். இவர் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் திருவண்ணாமலை மட்டும் கிடையாது. கீழ்பெண்ணாத்தூர், செங்கம், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, இந்த பகுதியில் ஃபுல்லாமே இவர் வச்சதான் சட்டம். இவர் தான் ராஜா. எப்படி உங்களால் இவரை ஏற்றுக்க முடியுது? எந்த தகுதியின் அடிப்படையில் இவரை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? நான் யாருக்கு ஓட்டு போடுங்கிற விஷயத்துக்கே வரல. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளை தேர்வு செஞ்சு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? நீங்கள் வாங்கக்கூடிய ஓட்டுக்கு வாங்கக்கூடிய 2000 3000 இல்லையா, அது இதுக்கு சமமாகுமா? எதுக்கு? உங்களுடைய ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய நபருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அவன் 25,000 செலவாகுது, பைக் ஓட்டுறதுக்கு 12,000 செலவாகுது, இன்னொரு பக்கம் கார் ஓட்டுறதுக்கு 40,000 செலவாகுதுன்னா அவங்க வாகனங்களுக்கு. இன்னொரு பக்கத்து உங்களுடைய ஹெல்த் பிரச்சனை ஒன்று இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 60,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறீங்க. 2,000 ரூபாயை கொடுத்து எவனா ஒருத்தர் வருஷத்துக்கு 60,000 ரூபாய் செலவு பண்ணுவானா? உடல்நிலையை மோசமாக்கி எந்த முட்டாள் செய்வான்? நம்ம செய்கிறோம். கேட்டால் தமிழனுக்கு தனி குணம். என்ன குணம்? இவ்வளோ கொள்ளையடிக்க விட்டு கடைசியாக ஓட்டு அன்னைக்கு 2 ரூபா கொடுத்தா வாங்கி விட்டு ஓட்டு போடுறதா? எனவே இந்த சர்வே ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து 41 டிபார்ட்மெண்ட்டே வெளியிடுறோம். முதலாவது இடத்தை பிடிச்ச ஏவா வேலு அவர்களுக்கு பாராட்டு. அவர் தேர்வு செய்யக்கூடிய வெக்கமே இல்லாமல் அவருக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்களுக்கு சாரி மன்னிச்சுக்கோங்க. இதை விட ஒரு மோசமான பாவமான செயல் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி அரசியல்வாதிகள்லாம் அரசியலேருந்து அகற்றுறது தான் நல்லது. இதுக்கு அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டை ஒவ்வொரு நாளும் வெளியிடுவோம். இந்த சர்வே ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த தலைவர் வெற்றி பெறுவார், எந்த அரசியல் கட்சி வெற்றி பெறுவார், இதெல்லாம் நோக்கம். உண்மையிலேயே நியாயமான மாற்றம்னா என்னங்க? உண்மையிலேயே என்ன இந்த 4.5 வருஷத்தில் திமுக கவர்மெண்ட் பண்ணியிருக்கு? அதில் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அவங்க என்ன பண்ணாங்க, என்னத்தை கிழிச்சாங்க, இதை சொல்லணும். இதை கொஞ்சம் வெளிப்படையாக உடைச்சி பேச வேண்டிய அவசியம். அதை பேசும்போது கொஞ்சம் எளிமையாக பேசுறதுக்காக அதை சொல்கிறேன். இன்னும் என்னால் நிறையா டேட்டா கொடுக்க முடியும். எனவே ஊழலில் முதல் இடத்தில் பிடிச்சிருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களை தேர்வு செஞ்ச மக்கள் இதற்கு அப்புறமா யோசிங்க.